ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பஞ்சாமிர்த டப்பா தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பா கூடவே ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதை இதில் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட்காக அங்கங்கே பொட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸ்டிக்கர் பொட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இந்த மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஆர்கனைசராக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு நம்ம வைக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது அங்கேயும் இங்கேயும் பென்சில்லாம் இறஞ்சி போகாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதோடைய மூடி இல்லை, உடஞ்சிருச்சு. இந்த பாட்டிலை நான் எப்படி திரும்ப ரீயூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே கிளிட்டர் டேப் தான் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு லேயர் நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இதோட சிம்பிளாக முடிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்தாண்ட ப்ளைனாக இருக்குது, அங்கே மட்டும் ஒரு ஃப்ளவர் வச்சு ஒட்டிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இந்த இடத்தாண்ட வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இதில் இன்னும் வேணும்னா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதோட போதும்னு சிம்பிளாக விட்டுட்டேன். இப்போ நான் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பாட் மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வச்சு வைக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் உங்ககிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது அழகான ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரியே இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு ஆங்கர் தான் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உங்கள்கிட்ட இது போல் இல்லைனாலும் நீங்கள் சாதாரண ஆங்கர் கூட எடுத்துக்கலாம். அதை இந்த இடத்தாண்ட கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஏர் பேண்ட்லாம் இருக்கும். அதை வச்சு தான் நான் இதில் போட்டு விட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்புங்க, அதுக்கப்புறமா ஏர் பேண்ட்லாம் இருக்கும். அதை இது உள்ளே நான் போடலான்னு இருக்கேன். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த சைடு நான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பெல்லாம் இங்கே மேலே குத்தி வச்சுக்கலாம். அது பாருங்க, இந்த கிளிப்பை இங்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த ஆங்கர் இல்லைன்னா சாதாரண ஆங்கரில் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் ஏர் பேண்ட்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கில் மாட்டிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எங்கேயாவது போட்டு வைப்போம். பசங்க இப்போ எங்கன்னா போட்டுருவாங்க. தேவைப்படும் போது நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு ஆணியில் மாட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் ஒரு ஊக்கில் மாட்டி வச்சுருக்கேன். இது போல் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதிலே நம்ம வைக்கலாம். இந்த டிப்பு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் காலி கம் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வைக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இது போல் கொக்கிலாம் போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சேஃப்டி பின், ஏர் பின்லாம் கூட போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலியான பாக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த டிப்ஸ் ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.